குட் மார்னிங்னு சொல்லு. சரி சரி, என்ன பாருங்களேன், நான் இன்னைக்கு பார்க்க வித்தியாசமா இருக்கேன்ல. நீ இன்னைக்கு சோப்பு போட்டு குளிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னடா. வாயை மூடு ஷின்சான், நான் இத சொன்னேன். ஏய், இது உஷா பாண்டா தானே? இது பார்க்க அழகா இருக்குல்ல? ஏய், நான் எப்படி உன்னை கொண்டு வந்தேங்க? இங்க பாரு, இது வந்து மாதிரி இருக்குல்ல? ஓ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குது? இந்த மசாவியே நான் எது பண்ணாலும் அதையே பண்றான். இன்னைக்கு எனக்கு நாளே சரியா இருக்க போறதில்ல. அப்புறம் எதுக்காக என்ன மாதிரியே வேணும்னே கொண்டு வந்திருக்க? மன்னிச்சிடு. பாவம், நம்ம மசாவ் நேனியால ரொம்ப வருத்தப்படுறான் கசாமா. ஓகே பசங்களா, எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச அனிமலை கிளேயால பண்ணுங்க. மசாவ், நீ என்னப்பா பண்ண போற? நான் இன்னைக்கு ஒட்டகச்சிவிங்கி செய்யலாம் இருக்கேன். ஓஹோ, நண்பா மசாவ், நேனியும் ஒட்டகச்சிவிங்கி பண்ணா அப்ப நீ என்னப்பா பண்ணுவ? அந்த மாதிரி சொல்லாது செஞ்சேன். அவன் சொல்றது சரிதான். அந்த மாதிரி நடந்தா நேனி ரொம்ப வருத்தப்படுவா. அப்புறம் நம்ம கூட விளையாடவே மாட்டா. நாம தனியா தான் விளையாடிக்கணும். நாம பிரிஞ்சு போயிடுவோம். இவன் ஒருத்தன். அவ பண்ற மாதிரி நீயும் பண்ணிடாத, சரியா? எனக்கு எப்படி அது தெரியும்? ஒண்ணு பண்ணலாம் கசமா, அவ என்ன பண்றான்னு போய் பாத்துட்டு வா போ. நானா? யோசினாகாமன், என்னாச்சு ஷின்சான்? நம்ம கசாமாவுக்கு இயற்கை அழைப்பு அவசரமா வருதா? கிளம்பு, நான் தான் சொல்லிட்டேன்ல, இனி பிரச்சனையே இல்ல. என்னையே கோத்து விடு. வேலைய கச்சிதமா முடிச்சிட்டு வா. இது ஒட்டகச்சிவிங்கியா இல்ல குதிரையா? பெரிய கழுத்தோட இருக்கிற ஒரு அனிமலா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஷின்சான் அவன் இல்லன்னு சொன்னான். ஓஹோ, சபா, நல்ல வேளை அவன் ஒட்டகச்சிவிங்கி செய்யல. ஆமாமா. அவ முடிவை மாத்திக்கிட்டா போல இருக்கு. நான் இத விட்டுட்டு முயலையே செய்யலாம்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஒண்ணு இல்ல. நேனி முயல் செய்ய போறேன்னு சொன்னாப்பா. முயலையா? அப்படின்னா நான் பழைய மாதிரி ஒட்டகச்சிவிங்கி செய்யறேன்னா முதல்ல இருந்து பண்ண போறியா? ஆமா. இது ஆகிற கதை இல்லப்பா. அவ அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காளே. பாத நிறுத்துங்க. இதுக்கு மேல நான் அவளை நினைச்சு கவலைப்பட போறதே இல்ல. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதுதான் நான் இப்ப செய்ய போறேன். ஓ, பரவாயில்லையே மச்சான், தைரியமா சொல்றேன். சரி, என்ன பண்ண போற சொல்லு. நான் ஒரு குட்டி கரடி செய்ய போறேன். கரடியா? அப்ப ஒண்ணு பண்ணு. என்ன பசங்களா, எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச அனிமலை செஞ்சு முடிச்சிட்டீங்களா? செஞ்சிட்டோம். ஐயாவோட தான் மாஸ்டர் பீஸ். அப்படியா? காட்டு பார்க்கலாம். என்னது இது? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச புரி யோகா பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த தடவையாவது ஒழுங்கா அனிமலை செய்ய ஷின்சான். மசா, உன்னோடது காட்டு. நான் ஒரு கரடி செஞ்சிருக்கேன். ஆனா இது சாதாரண கரடி விட கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். ஆஹா, அது வாயில ஒரு மீன் இருக்கே. நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்க மசா. என்ன பாராட்டாதீங்க. செஞ்சா இது வாயில ஒரு மீன் இருக்கிற மாதிரி செய்ய சொன்னா அப்பதான் குழப்பம் வராதா? குழப்பம் வராதா? நீ என்ன சொல்ற மசா? வேண்டாம், அதை பத்தி கேட்காதீங்க. என்ன? திரும்பவும் என்ன காப்பி அடிச்சிருக்கான். நண்பா மசா, எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்? நீ தானே இப்படி பண்ண சொன்ன செஞ்சான். இன்னைக்கு ரெண்டாவது தடவை என்ன பார்த்து காப்பி அடிச்சிருக்கல மசா. அப்படிலாம் கிடையாது. இப்ப பாரு, இது ஒரு யானையா மாறிச்சு. ஆமா, மீன வாயில கவிட்டு இருக்கிற பெரிய யானை. ஆமா மாறிதான். ஆனா அதோட காது இன்னும் பெருசா இருக்கணும். இங்க என்ன நடக்குது? இன்னைக்கு எங்க அம்மா என்ன கட்டி கொடுத்திருக்காங்க. மசா, என்னப்பா ஆச்சு? அதுவா, எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. ஒருவேளை நீ கொண்டு வந்திருக்கிற லஞ்ச் நானும் கொண்டு வந்திருந்தேன்னா? உன்னோட லஞ்ச் என்னங்கிறது எனக்கு காட்டு மசா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்னால அப்படி விட முடியாது. என்னன்னு காட்டிடு. இதுலயும் காப்பி அடிச்சிருக்கியா? இப்பதான் ஞாபகம் வருது. மாசா, இன்னைக்கு நான் லஞ்சுக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எனக்கு என்னவோ பெரிய இடி விழும்னு தோணுது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரோட சாப்பாடும் ஒரே மாதிரி இருக்குமோ? இல்ல, அப்படிலாம் இருக்காது. லஞ்ச் பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா லஞ்ச் ஒண்ணா இருக்காது. அப்படின்னா உன் லஞ்ச் என்னன்னு காட்டு. சரி, காட்டுறேன். சீக்கிரம்
பையன் போல எல்லா விஷயத்திலயும் டொக்க மாட்டிட்டு இருக்கானே. இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இன்னைக்கு நாள் எனக்கு கொஞ்சம் கூட சரியாவே இல்ல. சரி விடு, கோவப்படாத நேனி. ஆமா ஆமா. நாளைக்கு இப்படி நடந்தா நான் கண்டிப்பா லஞ்சே சாப்பிட மாட்டேன். ஒன்னு பண்ணலாம். நேனைக்கு என்ன பிடிக்காதோ அத நாளைக்கு உன் லஞ்சா கொண்டு வா. நல்ல ஐடியா தான். கலக்குறப்ப போ. பேசாம பூண்டை நல்லா வேக வச்சு கொண்டு வா. யாருக்குமே அது பிடிக்காதுனே. நேனி, உனக்கு பிடிக்காதது என்னன்னு சொல்றியா? கிரீன் பீஸ் பிடிக்காது. ஓஹோ. கிரீன் பீஸ் வேணுமா? ஆமா ஆமா. நாளைக்கு லஞ்சுக்கு எனக்கு அதையே கொடுங்கம்மா. திடீர்னு இப்படி கேக்குறானே. சரி ஷின்சான், இங்க பாரு. டடா, இதுதான் நம்மளோட மந்த்லி லஞ்ச் கேலண்டர். என்னம்மா இது? இது நம்ம கிட்ட இருந்ததுன்னா தினமும் நாம என்ன லஞ்ச் சமைக்கணும்ங்கறத நினைச்சு கவலைப்பட வேண்டியதே இல்ல. என்னென்ன செய்யணும்னு நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். இதுக்கு கூடவே உசா பாண்டா லஞ்ச் பாக்ஸும் கொடுத்திருக்காங்க. இனிமே இதுலதான் நீ லஞ்ச் எடுத்துட்டு போகணும். ஜாலி இல்ல? இதுலயா? இது நல்லா இருக்குல்ல? நேனே மாம் தான் என்ன இத வாங்க சொன்னாங்க. இங்க பாருங்க, இதுல ஒரு மாசத்துக்கு என்னென்ன லஞ்ச் பண்ணணும்னு எழுதி இருக்கும். அதனால நம்ம கவலையே பட வேண்டாம். இன்னையில இருந்து நான் தினமும் இதையே யூஸ் பண்ண போறேன். இத பாருங்க, இன்னைக்கு நாங்க இந்த லஞ்ச் தான் செஞ்சு கொடுத்திருக்கோம். அப்போ நாளைக்கு நம்மளோட லஞ்ச் என்னவா இருக்கும்? இதோ இதுல போட்டிருக்கேன். ஜாக்கும் கிரீன் பீஸ் ரைஸும் உனக்கு பிடிக்கும்ல? ஆமா. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? நேனி, நீ யூஸா பண்ணாம யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னல, அதான் நாங்க எடுத்துட்டு வந்தோம். ஆமாப்பா, அதான் நாங்க எல்லாருமே இதை யூஸ் பண்றோம். திறந்து பாப்போம். ஓகே. நேனியோட லஞ்ச் சாண்ட்விச்சா? ஏப்பா, நல்ல வேளை தப்பிச்சேன். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் எனக்கு கோவம் வருது. தரைக்கடியில ஒரு ரகசியம் புதைச்சிருக்கோம். சாபுத்ரி. ஓ ஓ ஓ ஓ ஓ. நீதான் கேச்சர் போ. ஒன்னு ஒளிச்சுக்கணுமே. எங்க போறது? எங்க போறது? இது கடியில ஒளிஞ்சுக்கலாமா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? என்ன கேள்வி இது கசாமா? ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இங்க ஒளிஞ்சா ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். கசாமா, நில்லு, நானும் வரேன். ஏன் பின்னாடி வராத? ஏப்பா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழறேன். அங்க என்ன பேன் பராக் பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா ஒளிஞ்சுக்கலன்னா கண்டுபிடிச்சிருவான். கசாமா, இங்க ஏதோ வினோதமா இருக்கு பாரு. இப்ப அது ரொம்ப முக்கியமா? அட, இங்க வந்து பாருப்பா. என்ன பொந்து இது? இது ஒரு ரகசிய வழி போல இருக்கு. அப்படியா சொல்ற? எங்க போற? என்னப்பா, அங்கேயே நின்னு ஏன் வேடிக்கை பாக்குற? உள்ளவா. உள்ள வரதுக்கு உனக்கு பயமா தானே இருக்கு? எனக்கு ஒண்ணும் பயலாம் கிடையாது ஷின்சான். எதுக்காக நீ சிரிச்சிட்டு இருக்க? இத பார்த்துதான். அத பார்த்து சிரிக்கிறியா? அப்படி என்ன இருக்கு அதுல? என்ன போக போக இருட்டா போகுது. பயமா இருக்க? பயலாம் ஒண்ணும் இல்ல. என்னது இது? அங்க என்ன வெளிச்சம்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பொம்மைக்கு நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு வதந்தி இருக்கு. இத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு பொம்மை நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கும்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன். ஆனா இதெல்லாம் உண்மை. அதனாலதான் இந்த பொம்மை கடையில கிடைக்கிறதே கிடையாது. என்ன சொல்ற? இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா? நானும் ஆரம்பத்துல இத நம்பவே இல்ல. ஆனா இதுல என்னோட ஞாபகம் அடங்கி இருக்கு. அதனாலதான் இதை எப்பவும் என் கூடவே வச்சிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல, நான் ஒரு தடவை பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருந்தேனா, அப்ப என் ஹஸ்பண்ட் ஞாபகார்த்தமா எனக்கு இத வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன வெறுப்பேத்துற வேலை வச்சுக்காத. அங்க பாத்தியா கசமா, ரெண்டு மிஸ்ஸுக்கு நடுவுல போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் ஒட்டு கேட்க கூடாதுன்னு. மாட்சுசாக்கா மேடம், உங்களுக்கு எந்த ஆசையும் இல்லையா? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன சொன்ன? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா இதுகிட்ட சொல்லுங்க. இது கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கும்.
எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணுவேன் அவ நினைச்சுக்கிட்டு இருக்காளா? ஒரு பொம்மை கிட்ட என் ஆசைகளை சொல்ல நான் ஒண்ணு மூளை இல்லாதவ இல்ல. இது ஒரு சாதாரண பொம்மை. ஏய் போலாம் வா. மறுபடியும் இப்படி பண்ணாத. இதுவா இப்ப சத்தம் போட்டுச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? வலிக்குதே. நல்ல வேளை இதை ஒட்டியாச்சு. இனி பிரச்சனை இல்ல. சத்தம் போடாத, அதுக்கப்புறம் நம்ம மாட்டிப்போம். இதெல்லாத்துக்கும் காரணம் நீதான். இல்ல இருக்காது. இந்த பொம்மையெல்லாம் பேசலாம் முடியாது. என்னுடைய மனசாட்சி தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், யாரும் இல்லாதப்ப தவறு செஞ்சுட்டு எப்பெல்லாம் நான் மறைக்க நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என்னுடைய மனசாட்சி எனக்கு கேக்குற மாதிரி பேசும். நான் மறைக்க மாட்டேன். யோசினாக்கா வந்த உடனே நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல விடுங்க மாசுசாக்கா மேடம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதுல என்னோட தப்பும் இருக்கு. நான் அந்த பொம்மையை போகும்போது என் கூடவே எடுத்துட்டு போயிருந்திருக்கணும். ஆனா அங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். நீங்க பெரியவங்க மாதிரி நடந்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி குழந்தைத்தனமா நடந்துக்கிட்டீங்களே. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க போனா அவ இந்த மாதிரி தான் பேசுவா. என்னோட ஃபீலிங்ஸ் அவ புரிஞ்சுக்கவே மாட்டா. இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு அவகிட்ட உண்மையை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவர் எனக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் இதை உடைச்சேங்கிற உண்மையை அவகிட்ட சொல்ல கூடாது. எல்லாத்தையும் பாத்துட்டியா? ஆமா, எல்லாத்தையும் பாத்துட்டேன். அது வந்து நான் யோஷினாக்கா மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவர் எனக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் இதை உடைச்சேங்கிற உண்மை பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா? அது கூட அதை டெலீட் பண்ணுன்னு சொல்றேன்ல, அது கூட. என்ன பண்ற? இந்த மாதிரி பண்ணாத செஞ்சா. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் நிறுத்துறியா? ஆமா, இப்ப நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இதுவா இருக்குமோ? சூப்பரா கேட்ச் பிடிச்சிட்ட. இது தானா என் கையில விழுந்தது. இப்ப நீயும் என் கூட சேர்ந்து மாட்டிக்கிட்ட. இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நானாவது அந்த பொம்மையோட மூக்க உடைக்கதான் செஞ்சேன். ஆனா நீ அந்த பொம்மையோட மூக்க தொலைக்கவே செஞ்சுட்ட. மேடம், நாம வேணா ஒரு வேலை பண்ணுவோமா? என்னது? வாசல்ல கொஞ்சம் களிமண் இருக்கு, அத வச்சு இதுக்கு நம்ம மூக்க செஞ்சிடலாமே. இப்ப என்னப்பா பண்றது? கசாம, நம்ம வேணா நம்ம ஆசை என்னன்னு இதுகிட்ட சொல்லலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கே ஆகாது. நல்லா கேட்டுக்க. பொம்மையோட மூக்கு தொலைஞ்சு போனதுக்கு காரணம் நீதான். அதனால முழு தப்பு உன்னோடதுதான். சரியா? நீங்க என்ன மட்டும் மாட்டி விட்டுறீங்க? நான் அதை உடைச்சிட்டேன்னு சொன்னா யோசினாக்கா என்ன கண்ணா பின்னான்னு கத்துவா. நீ தொலைச்சிட்டேன்னு சொன்னா உன்னை அப்பாவே நினைச்சு மன்னிச்சு விட்டுடுவா. வாங்க தலைவா, இங்க யாருமே இல்ல. இப்ப நீங்க உள்ள வரலாம். தலைவாதிதான் கோத்து விடாத, ஒழுங்கா கசாமானே கூப்பிடு. இதோட மூக்கை எப்படியாவது ஒட்டிடலான்னு. ஷின்சான், சீக்கிரமா கம்ம கொண்டு வா போ. ஒட்டிக்கிச்சி. இப்ப என்ன பண்ணலாங்கிற? மேடம் வந்துட்டாங்களே. நானும் உன் கூட சேர்ந்து அவகிட்ட மன்னிப்பு கேக்குறேன். போதுமா? அப்படின்னா சரிதான். இருந்தாலும் யோசிச்சு பாரு. நீதான் இந்த தப்புக்கெல்லாம் காரணம்னு அவகிட்ட சொன்னீன்னா அவ உன்னை மன்னிச்சு விட்டுடுவா. முடியாது. சரி, நாம ஒண்ணு பண்ணலாம். இந்த பாக்ஸ தொப்புன்னு கீழே போட்டோம்னா அந்த பொம்மை தானா உடைஞ்சு போன மாதிரி ஆயிடும். சரி, அப்படியே பண்ணிடலாம். 1 2. அதோட மூக்கு வந்துருச்சு. எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கும்? இது ஒரு வினோதமான பொம்மை தான். எல்லாத்தையும் போட்டோ எடுப்பியா? எனக்கு என்னமோ இது ஆபத்தான பொம்மை மாதிரி தோணுது. என்ன மன்னிச்சிடு. நான் கூட வேணும்னே உன் பொம்மைய உடைக்கல. அது தெரியாம தான் கீழே விழுந்துருச்சு. என்ன மன்னிச்சிடு. என்ன ஆச்சு? உங்க பொம்மையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது அழகா இருக்குல்ல? உனக்கும் இந்த மாதிரி ஒண்ணு வேணுமா? வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லதா இருக்கும். ஆனா இப்ப இது ஸ்டாக் இல்ல. வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதோட மூக்கு இருக்குல்ல, இந்த மாதிரி தான் அடிக்கடி உடைஞ்சு போகும். இந்த மூக்கு உடைஞ்சதுன்னா நம்மளோட ஆசை நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். நிஜமாவா சொல்றீங்க? இப்பவும் இந்த மூக்கு உடைஞ்சிருக்கு. நான் ரொம்ப லக்கி. நீங்க உண்மையிலேயே லக்கி தான். ஒரு நிமிஷம் இருங்க. இது ஏதோ தெரியாம கீழே விழுந்துருச்சு. வேணும்னே உடைக்கலன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னப்பா, நம்ம கண்ணாம்பூச்சியை விளையாடி முடிச்சிட்டோம்.
கசாமாவே ஷின்சானிய காணோம். எங்க இருக்காங்க?